ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளும் 3.5 மாதங்களாக நடைபெற்று வந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, ஹமாஸ் என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 3 கட்ட சமாதான உடன்படிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதில் நம்ம ஹைலைட்டாக என்ன நீங்கள் கவனிச்சுக்கிறணும்னு கேட்டால், முதன்மையாகவே இந்த சில யூடியூபர்ஸ் அங்கங்கே என்னென்னா, டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு அடங்கியது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச காட்சிகளை நம்ம ஒரு 4-5 நாளாகவே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி ஆண்டனி பிளிங்கனே பதில் சொல்லிட்டாரு. ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனுடைய, இன்னும் 20ஆம் தேதி தானே டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர போகிறாரு. இப்போ இருக்கிற ஜோ பைடன் இருக்கிறாரா இல்லையா, ஜோ பைடனால் மத்திய கிழக்குக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூதர் தான் ஆண்டனி பிளிங்கன். ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு ஆற்றிய ஒரு உரையையும், அதே போன்று கடந்த நவம்பர் மாதம் ஆற்றிய ஒரு உரையையும் அல் ஜசீரா சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலில் அதை நம்ம பதிவு செய்வோம், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டனி பிளிங்கனுடைய உரையில் அவர் மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, நவம்பர் மாதத்தில் சொல்கிறாரு, நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஒட்டுமொத்தமாக டிஃபீட் பண்ணாமல் இந்த யுத்த முடிவுக்கு வராது, மொத்தமாக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இராணுவ பலத்தை கொண்டு அழிக்க முடியாது, அவர்களை தோற்கடிப்பது என்பது அசாத்தியமானது என்பதை மிக தெளிவாக ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது இத்தனை நாட்களாக எல்லோரும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் எதை சொன்னார்களோ அதை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதைத்தான் இவ்வளோ காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு இராணுவ சண்டையினூடாக எல்லாம் இதை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள். எனவே இதெல்லாம் அவங்களுக்கு துச்சமன் நினச்சி போயிடுவாங்க என்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆண்டனி பிளிங்கன் இன்றைக்கு அதை வழிமொழிந்திருக்கிறார், வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாது என்பதை. அத்தோடு சற்று முன்னால் நிறைய தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் சற்று முன்னால் அறிவிப்பு விடுத்திருக்கிறார். எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பாலஸ்தீனத்தில் 3 கட்ட சமாதான யுத்த நிறுத்தம் ஆரம்பமாகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்கிற செய்திகளை மிக தெளிவாக கத்தார் அரசாங்கம் சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் பொதுமக்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் சற்று முன்னால் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் மக்களோடு மக்களாக நின்று வெற்றி செய்திகளை அறிவிக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பங்கருக்குள்ள இருந்து வெளியில் எதிரிகளோடு சண்டையிடுவதும், பங்கருக்குள்ள இருந்து கொண்டு மற்ற இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதுமாக அவர்கள் கடந்த இத்தனை நாட்களாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் சீஸ்ஃபயர் அறிவிப்பை வெளிப்படையாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், தங்களுடைய மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களும் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. அதையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நிறைய செய்திகள் இது தொடர்பாக வெளியாகி கொண்டே இருக்கிறது. காசாவினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பாக இந்த யுத்த நிறுத்தம் என்பது உண்மையிலேயே அந்த அப்பாவிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுமையாக இருந்தார்கள்,
பல தலைவர்களை, தளபதிகளை இழந்தார்கள். இழந்துதான் இந்த வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவர்களுக்கு கண்டிப்பாக மிகவும் நமக்கே இவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது கண் கலங்க வைக்கக்கூடிய செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் 3 கட்ட சமாதான உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் என்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். காசா சீஸ்ஃபயர் டு ஸ்டார்ட் ஆன் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை முதல் காசாவினுடைய சீஸ்ஃபயர் ஆரம்பமாகிறது என்கிற செய்திகளை சற்று முன்னால் மீண்டும் கத்தார் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவினுடைய பகுதிகளில் மக்கள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். பைடன் தற்போது அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவார் என்கிற செய்திகளையும் அமெரிக்க ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது, மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்கிற விவகாரங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கொண்டாடக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு புகைப்படத்தை காட்ட முடியும். இந்த புகைப்படத்தை கிளியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து தங்களுடைய இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பான செய்திகளை சொல்லக்கூடியதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் இந்த புகைப்படத்தில். அதே மாதிரி அது வீடியோவாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கு. இங்கே பாருங்கள் வந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் என்று சொல்லி பார்க்கணும்னா, அவங்க வந்திருக்கக்கூடிய வெஹிக்கிளை நீங்கள் கவனிங்க. ஹை ரூஃபில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிளில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் எல்லாம் எங்கே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே பங்கருக்குள்ளே இருந்த வெஹிக்கிள்கள், அதில் தான் வந்திருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால், பாலஸ்தீனத்திற்காக இத்தனை நாட்களாக போராடிய ஜெனரல் யஹியா சின்வார் நம்மோடு இல்லை. அதே போன்று சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் நம்மோடு இல்லை இந்த நேரத்தில். அதே நேரத்தில் ஷேக் ஆரூரி இல்லை. பாலஸ்தீனத்திற்காகவே களமிறங்கி வாலண்டியராக சண்டைக்கு வந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா அவர்கள் இதிலே கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்று ஃபுவாத் ஷுக்கூர் ஹிஸ்புல்லாக்களுடைய மேஜர் ஜெனரல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெனரல் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர், அவர் இதிலே கொல்லப்பட்டார். அதே போன்று ஈரான் மீது 3 முறை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஈரான் 4 முறை பதிலடி தாக்குதல்களை வழங்கியிருந்தார்கள். இந்த காலகட்டத்துக்குள்ளாகத்தான் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் விமான விபத்திலே, ஹெலிகாப்டர் விபத்திலே மரணம் அடைந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. மொத்தத்தில் சாதாரணமாக இந்த ஒரு சீஸ்ஃபயர் வந்துருச்சு என்று நம்ம நினச்சிட முடியாது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 16,000 சகோதரர்கள் சிறையில் இருக்கிறாங்க பாலஸ்தீன மக்கள். 46,000+ மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு பெரிய அழிவுக்கு பிறகுதான் இது கிடைத்திருக்கிறது. எது எப்படி போனாலும் தற்போது அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன், அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர், சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையில இருந்து அவர்கள் ஜெயித்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்திதான், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை எங்களால் டிஃபீட் பண்ண முடியாது, எங்களால் அவர்களை வெற்றி கொள்ள, இராணுவத்தினால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் பல பேரும் பல நாட்களாக, பல மாதங்களாக சொல்லி கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது அமெரிக்காவுக்கு புத்தி தெளிந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியாது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து இது தொடர்பான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது.
இருக்கிறது. சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் என்ன எல்லாம் இருக்குதுன்னு நிறைய சகோதரர்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதில் இன்றைக்குரிய அப்டேட்டட் வீடியோவில் நம்ம அது தொடர்பான அதில் என்ன எல்லாம் இருக்குதுங்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இப்போ சற்று முன்னால் ரமல்லாவில் மக்கள் இதை கொண்டாடக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமல்லாவில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ரமல்லாவில் மக்கள் வாகனங்களில் பயணித்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெபனானுடைய பகுதிகளிலும் மக்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய செய்திகள் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகமும் சற்று நேரத்துக்கு முன்பதாக சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்திற்குரிய ஏற்பாடுகள் முடிவுக்கு வருகிறது என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நாம் நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும். ஷேக் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்படுகிற காட்சி தான் இது. அவர்கள் ஷஹீதான காட்சி இதிலே பதிவாகி இருக்கிறது. இதை நீங்கள் பார்க்க முடியும். குவாட் காப்டர் மூலமாக அவர் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த நேரத்தில் தைரியமாக அங்கே இருந்துக்கிட்டு தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவாகி இருக்கும். அந்த சேரில் அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் தன்னுடைய மரண நேரத்தில் கூட எதிரிகளோடு மிக தெளிவாக போராடியவர் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நிறைய சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் என்ன இந்த சமாதான உடன்படிக்கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்க. மொத்தமாக அதில் என்ன இருக்குது என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் ஓரளவுக்கு வெளியான தகவல்களை இன்றைக்கு இரவு நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய அப்டேட்டட் வீடியோவில் நிறையவே பேசியிருக்கிறோம். 3 கட்டங்களும் எப்படி வரப்போகிறது என்கிறத பேசியிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதில் போய் பாருங்கள். அந்த சீஸ்ஃபயரில் என்ன இருக்குதுங்கிறது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சுருக்கமாக சில செய்திகளை நம்ம சொல்கிறதாக இருந்தால், அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் முழுமையான தகவல் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சில தகவல்களை தான் இந்த இடத்துல நான் சொல்ல முனைகிறேன். அதில் முதலாவதாக முதல் கட்டத்தில் 42 நாட்கள் சமாதான உடன்படிக்கை. முதல் கட்டம் 42 நாட்களாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக அது இருக்கும். அந்த 1.5 மாதங்களுக்குள்ள பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், அதே போன்ற 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லி 33 பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடும். அவர் விடுதலை செய்வார்கள். அதில் அந்த ஒவ்வொருவருக்கும் 30 பேர் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க. ஒரு பொதுமகனை பாலஸ்தீன அமைப்பு விடுதலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணணும்னு கேட்டால் 30 பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருக்கிறது. அதோட பெண் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்களை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டமாக அவங்க விடுதலை பண்ணுவாங்க. அதில் ஒரு பெண் சோல்ஜர் ஒருவரை விடுதலை பண்ணுறதாக இருந்தால் அதற்கு பதிலாக 50 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் அதில் இருக்குது. அந்த அடிப்படையில் நமக்கு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களில் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 சோல்ஜர்ஸ் அவங்களோட படையைச் சேர்ந்தவர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்ய இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் இந்த சீஸ்ஃபயர். இதில் முதலாவது நாளில் என்னாகும் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 3 பேரைத்தான் விடுதலை செய்வார்கள். யாராவது 3 பேரை அவங்க விடுதலை பண்ணுவாங்க. 7வது நாளில், முதலாவது நாளில் 3 பேர், 7வது நாளாகும் போது என்ன ஆகும்னு சொன்னால் 4 பேரை விடுதலை செய்வார்கள். அப்படி என்று சொன்னால் 7 பேர் என்று ஆயிரும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக 3 பேரும், 2ஆம் கட்டமாக 4 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் இத்தனை பேர் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முழு விவரம் இன்னும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படவில்லை. எனவே மற்ற வாரங்களில் எத்தனை பேர் இந்த விடுதலை ஆகுவாங்கங்கிறது ஊடகங்களுக்கு அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் நாளை மறுநாள் ஆகும்போது முழு தகவல்கள் வெளியாகிவிடும். அப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று
இந்த சிறை பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறை பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்கிற நேரத்தில் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், நார்த்து காசாவுக்கு 1 மில்லியன் மக்கள் மீண்டும் இடம்பெயர்வார்கள். அதில் நீங்கள் கவனிக்கணும், இந்த பிபிசி தமிழ் மாதிரியான ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இதை சொல்லும்போது நார்த்து காசாவுக்கு வீடு திரும்புவார்கள் என்கிற வார்த்தையை தமிழில் பயன்படுத்துவாங்க. முதல்ல இதுவே ஒரு பிழையான ஒரு நடைமுறையாக இருக்குது. ஏன்னா அங்கே வீடு திரும்புறதுக்கு அங்கே வீடே கிடையாது. நார்த்து காசாவில் மட்டுமில்லை, காசாவில் சிங்கிள் ஹவுஸ் கூட கிடையாது. எல்லா வீடுகளுமே அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. எனவே வீடு திரும்புவாங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய இடத்துக்கு திரும்புவாங்க என்று சொல்ல வேணும்னா சொல்லலாமே தவிர, அங்கே போனாங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடு எந்த இடத்துல இருந்ததுங்கிறத கூட நிறைய பேர் அடையாளம் கண்டு கொள்வார்களா என்கிறது உண்மையிலேயே சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா மொத்தமாக அந்தளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சில பேருடைய வீடு உடைஞ்சி இருக்கலாம், பல பேருடைய வீடுகள் அப்படியே பள்ளமாகி கூட இருக்கலாம். ஏன்னா பங்கர் பஸ்டர் பாம்கள் போடப்பட்டிருக்குது. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ அவங்களுடைய இடங்களுக்கு திரும்புவது என்பதல்ல, நிறைய ஆயிரக்கணக்கான வெப்பன்ஸ், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் போட்ட குண்டுகள் கூட வெடிக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகள் சொல்லப்படுது. சில நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்கனவே அதில் பலவற்றை கைப்பற்றி விட்டார்கள் என்கிற செய்திகளோடு இப்போ இருக்கிறதெல்லாம் உடனடியாக அப்புறப்படுத்திடுவாங்க, ஏன்னா வெப்பன் அவங்க எடுத்துக்கிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தேவையான மருந்து, உணவு, தண்ணீர் இவை அத்தனையும் உள்ளே அனுமதிக்கப்படும். அதே போன்று வெளிநாட்டு சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஐநாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், சும்மா எல்லாருக்கும் போக முடியாது. ஐநாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அங்கே சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை பண்ண முடியும். நிறைய தொண்டு நிறுவனம், கனடா, UK, US என்று பல நாடுகளில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த காலகட்டத்துக்குள்ள உள்ளே சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவார்கள். இன்னும் சொல்லப்போனால் ரஃபா பார்டர் திறக்கப்படும் என்கிற செய்திகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஃபா, அதே போன்று கரேம் அபு ஷலேம் ஆகிய 2 பார்டர்கள் இருக்கிறது காசாவுக்குள்ள போகிறதுக்கு. 3வது ஒரு பார்டர் இருக்குது ஜோர்தான் வழியான பகுதிகளால் வந்து போடுறதுக்கு. இதில் கரீம் அபு ஷலேம் அதே போன்று ரஃபா, இந்த 2 பார்டர்களும் திறக்கப்படும். அந்த 2 பார்டர்கள் தான் மெயினான பார்டர்களாக இருக்கிறது. அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், தேவையான உணவுகள் எல்லாமே கொண்டு போவாங்க. அதற்கெல்லாமே இந்த ஒப்பந்தத்தில் எந்த விதமான எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இத்தனை லாரி தான் போகணும், இத்தனை லாரி போகக்கூடாதுங்கிற எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இதுவரைக்கும் ரஃபா பார்டரில் எகிப்து எல்லையில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, உள்ள அனுமதிக்கப்படாமல் இருந்தது. எனவே அதெல்லாம் அனுமதிக்கப்படும். சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், ரஃபா பார்டர் நாளைக்கே திறக்கப்படுகிறது என்கிற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியில் அல்ஹம்துலில்லாஹ். ரஃபா பார்டர் நாளைக்கு திறக்கப்படுகிற போது நாளைக்கு அவர்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள் எல்லாம் விரைவாக உள்ளே கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று நிறைய கேள்விகளை சில பேர் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த வரக்கூடிய தகவல்களை நம்ம சொல்லிக்க வேண்டி இருக்கிறது. காசா போர் நிறுத்தம்ங்கிறது தற்போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் குட்ரஸ் என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால், அதை வரவேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதே போன்று உடனடியாக UNRWA அது போன்ற நிறுவனங்களுக்கான தடைகளை இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். முதல் 42 நாட்களுக்குள்ளாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும். 42வது நாள் ஆரம்பிக்கும் போது நிலையான யுத்த பிரகடனம் என்றொன்று செய்வாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. அதுவும் அந்த சீஸ்ஃபயருடைய டாக்குமெண்ட் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் மொத்தமாக அதில் என்ன இருக்குங்கிறத நமக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தப்படாத பாலஸ்தீன கைதிகள்,
இருக்கிறாங்க. அவங்கள 42வது நாளுக்குள்ள அவங்கள விடுதலை செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். அப்போ பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தப்பட்டு தான் இத்தனை பேரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு 2வது முறை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3வது கட்டத்தில் இறந்த இஸ்ரேலுடைய படையினர் பாடிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களை 3வது கட்டத்தில் தான் அவங்களுடைய பாடி சிதிலங்கள் எது இருக்குதோ அதை கொடுப்பாங்க. அதே போன்று ஹாஸ்டேஜஸில் செத்து போனவங்க இருக்கிறாங்க பணைய கைதிகளில், அவங்களையும் அவங்க 3வது கட்டத்தில் தான் ஒப்படைப்பாங்க என்று சொல்லப்படுகிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகளுடைய ஜனாசாக்கள் சிலது இஸ்ரேலிடத்தில் இருக்குது. அதையும் அவர்கள் இந்த 3வது கட்டத்தில் கொடுப்பாங்க. 3வது கட்டம்ங்கிறது டேட் குறிப்பிட்ட 42 நாள் 52 நாள் அப்படி கிடையாது, நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி விடுகிறது. இதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜனாசாக்கள் என்று சொல்லுகிற போது வெளிப்படையாக தெரிகிற ஜனாசாக்கள் 6 பேருடைய ஜனாசாக்கள் இருக்கிறது. அதிலே 5 ஒருவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் யஹியா சின்வார் அவருடைய ஜனாசா இஸ்ரேலிடத்தில் இருக்கிறது. அதே போன்று அவருக்கு பாதுகாப்புக்கு நின்று அவரோடு இணைந்து சண்டையிட்ட 5 சகோதரர்களுடைய ஜனாசாக்களும் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. எனவே இந்த 6 ஜனாசாக்கள் தான் அதில் குறிப்பிடப்படுகிறதா என்கிறது வெளிப்படையாக தெரியவில்லை. அப்படி குறிப்பிடப்படும் போது அது அந்த புதிய சீஸ்ஃபயருடைய செய்திகள் வந்தால் மட்டும்தான் அதுதான் குறிப்பிடப்படுகிறதா என்பதை வெளிப்படையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நிறைய ஒரு சகோதரர் ஃபாரூக் அவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, 1967க்கு முன்னால் இருந்த பாலஸ்தீனம் கிடைக்குமா என்கிற செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது சம்பந்தமாக இன்னும் அந்த என்னன்னா இந்த சீஸ்ஃபயருடைய ஒப்பந்தம் இன்னும் வெளிப்படையாக வெளியே வரல. அது வந்தால் தான் நமக்கு தெரியும் அதில் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குன்னு. ஆனால் ஒன்றை மட்டும் புரிய முடிகிறது, பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் என்கிற வார்த்தைக்குள்ளே இது அடங்கும் என்று தான் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் இருக்கிற நேரத்தில் சொல்லப்பட்டது. எனவே அது அப்படித்தான் இருக்க போகிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது எப்படி அமையப் போகிறது என்பதை. அந்த செய்திகள் வரும்போது, அதான் நாளை ஆகும்போது தான் நமக்கு முழுமையான செய்தி தெரியும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி தான் ரஃபா பார்டர் திறக்கப்படுகிறது நாளைக்கு என்கிற செய்தி. அதுவெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிக்கான ஒரு செய்தி. துருக்கி அரசாங்கம் இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் வரவேற்கிறோம் என்கிற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று காசாவிலே மக்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் தொடர்பான நிறைய வீடியோக்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது. சற்று முன்னால் லக்ஸா ஃப்ளட் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஒரு சிறு செய்தியை சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் சலாம் என்கிற செய்தியை குறிப்பிட்டு அல்லாஹு தாலாவை புகழ்ந்து போற்றியவராக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னவராக, இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். முழுமையான அறிக்கைகளை அவர் பின்னால் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் அந்த செய்திகளை வெளியிடும் போது நாம் அது தொடர்பான செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். சற்று முன்னால் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் இது. பாலஸ்தீனத்திலே மக்கள் சந்தோஷத்திலே திளைக்கக்கூடிய வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இப்படி வெளியாகிய வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று காசாவினுடைய ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இப்படியான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது எல்லா பகுதிகளிலேயுமே. நிறைய இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பல நாடுகளிலும் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் நடைபெறுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களும் கொண்டாட்டங்களில் திளைத்த வண்ணம் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. சற்று முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னென்னா சீஸ்ஃபயர் தொடர்பாக சற்று முன்னால் இப்போ சண்டேல இருந்து தான் இந்த சீஸ்ஃபயர் ஆரம்பிக்க இருக்கிறது என்கிற நிலையில்
இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு கேட்டால், தெற்கு காசா ரஃபா பகுதிகளில் தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபாவுக்கு நெருக்கமாக, ரஃபா கான் யூனுஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கொய்சான் ரஷ்வான் என்கிற பகுதிகளில் ஒரு வீடு, அந்த கூடாரமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற ஒரு கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்தும் அவர்கள் கடைசி கட்டம் வரைக்கும் எத்தனை தாக்குதல்களை நடத்த முடியுமோ அத்தனை தாக்குதல்களை நடத்தி விடுவதற்கான முனைப்புகளை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அது குறித்து தற்போது இன்னொரு செய்தி மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொல்லி சொன்னால், சற்று நேரத்தில், இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக காசா சீஸ்ஃபயருடைய முழு தகவல்கள் வெளியாகலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த முழு தகவல்கள் வெளியாகும் போது தான் நாமும் உங்களுக்கு முழுமையான தகவல்களை சொல்ல முடியும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்படி நிறைய கைதிகளுடைய விடுதலை தொடர்பான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. கைதிகளுடைய பெயர் பட்டியலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்கங்கிறதும், எந்த இடத்துல கைதிகள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவ்வப்போதுதான் சொல்லும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இதுவெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய, தற்போது நடக்கக்கூடிய இந்த செய்திகள் அத்தனையுமே மிக மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதை தவிர நாம் வேறு எதையும் சொல்ல முடியாது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய வெற்றியும் உதவியும் வருகிற போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதுதான் நமக்கு இறைவன் கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சற்று முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், பாலஸ்தீனர்களுடைய விடுதலை இலக்கை அடைவதற்கான முயற்சிகளில் போர் நிறுத்தம் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இதில் நிறைய பேர் சுதந்திரம் கொடுத்துட்டாங்களா என்று கேட்குறீங்க. சுதந்திரம் கொடுத்துட்டாங்கங்கிறது அது உடனடியாக இஸ்ரேல் முடிவெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சுதந்திரம், ஒரு நாட்டுக்கு இது நாடு என்கிற அங்கீகாரம் ஐநாவில் முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த செய்தியில் நமக்கு ஒன்று புரியுது என்னென்னு கேட்டால், விடுதலை இலக்கை அடைவதற்கான முயற்சிகளில் போர் நிறுத்தம்ங்கிறது மிக பெரும் திருப்பு முனை என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாளைக்கு அந்த போர் நிறுத்தம் தொடர்பான முழுமையான செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிடுகிற போது நம்ம என்ன செய்யலாம்னா, அதில் எப்படியான திருப்பு முனைகள் அதில் இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீன, சிறப்புக்குரிய பாலஸ்தீன மக்களுடைய புகழ்பெற்ற இந்த உறுதியான நிலைப்பாடுகளும் வீரமிக்க எதிர்ப்புகளும் தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் வருவதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஊடக செய்திகள் சற்று நேரத்தில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பாராட்டு செய்திகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்காக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் அது தொடர்பான செய்திகளையும் வெளியிடுகிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. காசா நவ் தற்போது லைவ் டெலிகாஸ்ட் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல் ஜசீரா இது தொடர்பான முழுமையான செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் சற்று முன்னால் சீனாவும் இந்த சீஸ்ஃபயரை வரவேற்றிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்பை இஸ்ரேலி டைம்ஸும் எடுத்து வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் இந்த ஒப்பந்தம் பாலஸ்தீன மக்களுடைய வீரத்திற்கும் உறுதிக்கும் 15 மாத கால எதிர்ப்புக்கும் கிடைத்த வெற்றியாகும் என்று அவர்கள்
குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் முழு உலகத்தின் சுதந்திர மக்களுக்குமான ஒரு சாதனை. இது எங்கள் மக்களுடைய விடுதலையை ஒரு மீண்டும் ஒரு இலக்கை அடைவதற்கான ஒரு பாதையாக மாறி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர்கள் ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. சகோதரர்களே, தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்த நேரலையில் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறதுனாலையும் மக்கள்கிட்ட போய் இந்த சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்வீட் கொடுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது என்கிற நிலையில் நம்ம முழுமையான ஒரு மகிழ்ச்சியை இப்போவே அடைஞ்சிடவும் முடியாது. ஏன்னா அதற்குள்ளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறணும். தெஹ்ரான் டைம்ஸ் சற்று முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இறுதியாக காசாவிடம் மண்டியிட்டது இஸ்ரேல் என்கிற தலைப்பில் தான் அவர்கள் அந்த செய்தியை குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எந்த செய்தியை நம்ம திறந்து பார்த்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தான் காட்சிப்படுத்தப்படுகிறார். அல் ஜசீரா நேரடியாக இந்த செய்திகளை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீராவினுடைய இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளை அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் பல தொலைக்காட்சிகளும் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்களுடைய வீடியோக்களையும் ஒளிபரப்பி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவினுடைய தூதுவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தம் நடைபெறுகிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் ஏற்கனவே எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருந்தாங்களோ அதே அளவுக்குண்டானவர்களை அவர்கள் மீண்டும் படையில் இணைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி. இந்த நேரத்தில் இந்த சகோதரரை நாம் மறந்துவிட முடியாது. பாலஸ்தீன அப்பாவி இவரும் கொல்லப்பட்டிருந்தார், ஷஹீதாகி இருந்தார். இவரை பற்றி ஒரு தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா பக்கமும் மகிழ்ச்சி. சிரியாவில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. துருக்கியில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இப்படி பல நாடுகளிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் பல சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள் என்பது நமக்கு தெரியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு தெருவாக மக்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு தெரியக்கூடிய காட்சிகள் காசாவில் எல்லா பகுதிகளிலும் இது பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதே போன்று ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளை வரவேற்றிருக்கிறது. அந்த செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவருடைய புகைப்படத்துடனான செய்திகளையும் சற்று முன்னால் பல நிறுவனங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவரும் இதற்காக பல விடுத்தம் இதற்காகவே தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் இறுதியிலே கொல்லப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். இப்படி பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகள் வருகிற போது கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு நேரடி ஒளிபரப்பில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.